2 இயர்ஸ் நான் ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப லவ் பண்றேன் ப்ரோ. இந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு என்னோட செட், பட் என் ஸ்கூல் இல்ல. கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நான் லவ்லாம் சொல்லிக்கல. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டுச்சு, இந்த மாதிரி எல்லாரும் நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்றாங்க, உண்மையானு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட லெட்டர்ல வந்துட்டு கேட்டுருந்துச்சு, உண்மையா நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டுருந்துச்சு. நான் வந்து எஸ்ன்னு போட்டு விட்டேன். காதலை பத்தி பேசுறேன், அதை அப்பா கிட்ட சொல்லுங்க. டாக்டர், உங்க கண்ணாடிய ஏன் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. ஸோ அப்பத்துல இருந்து அந்த பொண்ணு வந்துட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு ஒரு 2 வருஷம் நல்லாவே போச்சு ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு அந்த பொண்ணு சுத்தமா மெச்சூரிட்டி இல்ல, சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்துட்டு என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு என் ஸ்கூலுக்கே படிக்க வந்தாங்க. அப்போ வந்துட்டு 11th படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு கொண்டு வந்து நான் சாப்பிட்டேன். இது என் ஆளுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சண்டை போடுறா, கேட்டா சண்டை போட்டா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் தான் ஆகுன்னு சொல்லிட்டு படத்தோட டைலாக்லாம் வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டா அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இருக்கணுமா? அப்படித்தாண்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸ். சரியா? இதெல்லாம் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்றான், எனக்கு இந்த பொண்ணு மெச்சூரிட்டி இல்லாம சண்டை போட எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு மெச்சூரிட்டினே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாப்ல. எனக்கு அதுக்கப்புறம் அது செட் ஆகிற மாதிரி தெரியல. நான் ஒன்னு அந்த பொண்ணை வந்துட்டு விட்டுட்டேன். என் பக்கத்துல ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பட் என் ஸ்கூல்ல இல்லை, இப்போ என் ஸ்கூல்ல வந்து சேர்ந்து சொன்னல, அந்த பொண்ணு மேல வந்துட்டு எனக்கு அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க 2 லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இவ வந்ததுனாலதான் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா அப்படி இல்லை ப்ரோ. நீ என்ன சொன்னான், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் காதல் மேல. உனக்கு அது ஈஸியா கிடைச்சதுனால நீ அதை அக்செப்ட் பண்ணிட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஒரு பொண்ணு உன்னை கேர் பண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பிரேக் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி ஒரு காரணமா வச்சு நீ என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போகுது. அது வந்துட்டு தப்பு தான். ஆனாலும் உனக்கு லவ் இல்லைங்கனால நீ போயிட்ட. ஆனா இந்த பொண்ணு நீ அக்செப்ட் பண்ண பத்தியா? அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப ட்ரையாவோ எம்டியாவோ இருக்கும், ஒரு எம்டி கிரவுண்டா இருக்கும் அப்படின்னா நமக்கே ஒரு ஆசை வரும். லைக் நமக்கு ஏதாவது லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நடக்காதா, உண்மையா நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்களா ஏக்க இருக்கும். அந்த நேரத்துல அந்த பொண்ணு வாங்க கூட ஆல்ரெடி இருந்ததுனால உனக்கு அந்த பொண்ணு மேல ஈஸியா அஃபர் வந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர இதுவும் காதல்னு சொல்லிக்க முடியாது. இது கரெக்ட் நினைச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.